வணக்கம் பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தீபாவளி என்றால் நம்ம வெடி வெடித்து அதனுடைய அதனுடைய சவுண்டு, அந்த வெளிச்சம், சத்தமும் வெளிச்சமும் சேர்ந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தியா கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அந்த தீபாவளி அப்போ அந்த நெகட்டிவ் ஃபுல்லா கிருமி நாசினிகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை நம்மளுக்கு உருவாக்குது. அதே போல்தான் கார்த்திகை மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தீப ஒளி ஏற்றுவோம். ஆனா தீப ஒளி ஏற்றி முடிச்ச உடனே நம்ம ஒண்ணு செய்வோம். அதை என்ன செய்வாங்கன்னா சொக்கப்பானை கொளுத்துதல் அப்படிம்பாங்க. சொக்கப்பானை கொளுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டுல நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதாவது விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு, இந்த செக்கப்பானை எப்படி கொளுத்துவாங்கன்னா, அது கோயில்களில் கொளுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம இதுல தீக்குச்சி அப்படிங்கறத அந்த குச்சி வச்சு இப்படி சுத்துவாங்க. அந்த அந்த தீப்பந்த குச்சி அப்படிம்பாங்க. அதை வச்சு இப்படி சுத்துவாங்க. அது மாவழி சுற்றல் அப்படிம்பாங்க. மாவழி அப்படிம்பாங்க. மாவழின்னா அதாவது சுற்றணுமா, இப்படி சுற்றணும். அதாவது அந்த இடத்துல உள்ள நம்ம சூரியனுடைய இதை நம்ம திரும்ப ரீசைக்கிள் பண்ற மாதிரி அப்படி சுற்றும் போது இருளில் வெளிச்சம் அப்படிங்கிற தன்மையை நம்ம அங்க எடுத்துட்டு வரோம். அது அந்த தீக்குச்சிங்கிற மாதிரி அந்த ஒரு பந்தம் வச்சு திருநெல்வேலி அந்த சைட்லாம் அந்த தீக்குச்சி வச்சு இப்படி சுத்துவாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஆனா கோயில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சொக்கப்பானை கொளுத்துதல் அப்படிம்பாங்க. சில வீட்டுல சொக்கப்பானை கொளுத்துதல் வீட்டுல கூட செய்வாங்க. என்னன்னா சொக்கப்பானை கொளுத்துதல் இங்க முக்கியமானது பனைமரம் தான் ரொம்ப முக்கியமானது. இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான மரங்களில் உயரமான மரம்னா பனைமரம் தான். பனைமரம் தான் ஆகாயத்தை தொடுற அளவுக்கு நம்மளுக்கு உயரத்தில் இருக்குது. அதனாலதான் அது ஆகாயத்தை நெருங்கிய எதெல்லாம் ஆகாயத்தை நெருங்கி இருக்குதோ அதெல்லாம் பிரபஞ்ச சக்தியை அதிகமாக உள்வாங்குதுன்னு அர்த்தம். பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு கிடைப்பது அவ்வளவு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் கெட்டதுகள் நெருங்க விடாமல் இருக்கும். அதனாலதான் நம்ம பனைமரத்தில் பேய் பிடிச்சவங்க எல்லாம் ஆணி அடிக்கிறதும் பனைமரத்துல வைப்பாங்க. ஏன்னா அது பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா இழுக்கிறது இல்லையா. அதனால அந்த இடத்துல வச்சா கெட்டதை ஃபுல்லா நீக்கி விடுன்னு சொல்லிட்டு அவங்க தலைமுடியை அதுல அடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. அவ்வளவு பனைமரத்தில் கெட்டதை நீக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தி. அதனால என்னன்னா நம்மளுக்கு எட்டாம் பாவமான இடத்தில் விருச்சிகத்தில் 8ஆம் பாவத்தில் நம்மளுக்கு கெட்டது செய்வினை கோளாறுகள் இதெல்லாமே மறைமுக ராசி இங்கதான் எல்லாமே குமிஞ்சு இருக்கு. இந்த இடத்தில் நம்ம அதெல்லாம் அகற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுனா பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கிய சக்தி என்னன்னா அந்த பனைமரத்துக்கு உண்டு அப்படிங்கிறது. அந்த பனைமரத்துல பாத்தீங்கன்னா பனைமரத்தில் உள்ள ஒவ்வொரு இதுமே நம்மளுக்கு மருத்துவ குணமுடையது, வலிமையாக்கக்கூடியது, உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை வைத்து நம்ம சொக்கப்பானை கொளுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அதனாலதான் அந்த பனைமரத்து ஓலைகள் எல்லாம் எடுப்பாங்க. நடுவுல சென்டர்ல பனை மரத்தை வெட்டிட்டு எல்லாம் தூக்கி அந்த சென்டர்ல நடுவுல பனை மரத்தை வைப்பாங்க. வச்சுட்டு ஃபுல்லா அந்த ஓலையை அப்படியே நேர் குத்தாக சிவலிங்கம் மாதிரி அதாவது சிவன் நேரா நிக்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி அந்த ஓலையை வைத்து அப்படியே ஏத்தி கொண்டு வருவாங்க. மேல வரைக்கும் கொண்டு வந்து அதை பாத்தீங்கன்னா சொக்கப்பானை கொளுத்துதல் அப்படி சொல்லிட்டு கொளுத்துவாங்க. அந்த கொளுத்தும் போது பாத்தீங்கன்னா எரியும். அதாவது இங்க இருந்து கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படியே சிவனே அப்படி நெருப்பு பிளமாக நிற்பது போல ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும். சிவன் நம்மகிட்ட நம்ம அறியாமையை நீக்கி தெய்வ சக்தியுடன் நமக்கு அருள் பாவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நெருப்பு பிளம்பாக சொக்கப்பானையாக நம்ம கண்ணுக்கு காட்சியளிப்பார். இந்த காட்சியை பார்க்கும் அத்தனை பேருக்கும் என்னது நெகட்டிவ் ஃபுல்லா நீங்கிரும், கெட்டது ஃபுல்லா உங்களை விட்டு அகன்று விடும். பயிர் விளையாத இடத்தில் பயிரை விளைவிக்கக்கூடிய தன்மை இந்த சொக்கப்பானைக்கு உண்டு. அதனால் இந்த சொக்கப்பானை கொளுத்தும் ஊர்கள் ரொம்ப சிறப்பான செழிப்பான ஒரு ஊராக திகழும். எந்த கோயிலில் சொக்கப்பானை கொளுத்துகிறதோ அந்த ஊரில் விவசாயம் சிறந்ததாக இருக்கும். அப்படிங்கும் போது சொக்கப்பானை அப்ப செழிப்பை கொடுக்கக்கூடிய சொக்கப்பானை கொளுத்துதல் அவ்வளவு சிறந்த விசேஷம். இந்த சொக்கப்பானை கொளுத்திய அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காட்டுக்கருப்பு வந்துருச்சு, உடம்புல நோய் இருக்கு, இவங்கெல்லாம் அந்த சாம்பலை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு நெத்தில தடவிக்கிட்டு எப்பமாச்சும் நம்ம ஏதாச்சும் யாராச்சும் பார்வை வந்துருச்சு, கந்திஷ்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க அந்த சாம்பலை பூச அவங்களுக்கு ரெட்டிப்பான பணவரவுகள் கொடுக்கும். பணவரவுகள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு இந்த நெகட்டிவான வைப்ரேட் எல்லாமே நீங்கிரும் அப்படிங்கிறது. அந்த சாம்பலை சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து விவசாய நிலங்களில் தூவி விடுவாங்க. தூவி விடும் போது அந்த வருடம் மகசூல் நல்ல ரெட்டிப்பான மகசூல்களை உருவாக்கும். அவ்வளவு வலிமையான அந்த சொக்கப்பானை
சொக்கப்பானை எரிதல் வந்து அதை பார்ப்பதும் சிவன் அம்சத்துக்குரியதே பார்ப்பது போல இருக்கும். அதே சமயம் அதை வீடை ஃபுல்லா நமக்கு தெளிச்சுக்கிறது, வீட்டுல வந்து அந்த சாம்பலை பத்திரப்படுத்தி வைப்பது, அது வந்து ரொம்ப சிறந்த உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். இப்போ இந்த சொக்கப்பானையே நம்ம கோயில்களுக்கு இப்படி பண்ணுவாங்க. அது பாக்குறதே நமக்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கும். இது நம்ம வீட்டுல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை குன்று அப்படிம்பாங்க. வாழை குன்றுனா வாழைத்தாருடைய இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா அந்த குன்று, அந்த வாழைத்தாறு இதை வந்து எடுத்து அதை சென்டர்ல வச்சு சுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த பனை ஓலையை வைத்து எரிப்பாங்க. அது வீட்டுல வைக்கிறது. பெரிய கோயில்களை வந்து பனை மரத்தையே வைப்பாங்க. இது வந்து வாழை குன்றுங்கிறத வந்து நடுவுல வச்சு ஃபுல்லா வந்து ஓலை மரத்தை பனை ஓலையை வந்து சேர்த்து வச்சு எரிச்சாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனா இந்த சொக்கப்பானை எரித்தல் வந்து சில பேருக்கு இது வந்து தெரியவே மாட்டேங்குது. டயரை போட்டு எரிக்கிறாங்க, என்னென்னவோ வேண்டாத போட்டு எரிக்கிறது. அது இல்ல சொக்கப்பானை. சொக்கப்பானைங்கிறது பனை ஓலையுடைய வாசனையோட நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாவே கெட்டதெல்லாம் நீக்கக்கூடிய அந்த பனை ஓலை எரித்தல் தான் நம்மளுக்கு முக்கியமானதா பங்கா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, வெறும் பனை ஓலையை மட்டும் வாங்கி வீட்டுல முன்னால போட்டு எரிச்சாலுமே உங்களுக்கு நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால சொக்கப்பானைங்கிறது பனை ஓலை சார்ந்த விஷயம்தான் வளைஞ்சி மத்த உங்களுக்கு நெருப்பு எரியணுங்கிறது முக்கியம் இல்லை. பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி நீச்சத்திலிருந்தே நம்மளுக்கு வந்து எரித்தல்ங்கிறது முக்கியமாக ஒன்றாக வந்துடுறது. எப்படின்னா ஐப்பசி மாசத்தில் வெடியை கொளுத்தி அதை வந்து எரிய வச்சு மொத்தமா எரிய வைக்கிறோம். அது ஒரு புகைகளை வந்து உருவாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகையிலும் அதே மாதிரி சொக்கப்பானை எரித்தல், இந்த மாதிரி பனை ஓலையை வைத்து எரித்தல், இந்த மாதிரி வைப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காணும் பொங்கலிலும் எல்லாத்தையும் போட்டு தை மாசத்துக்கு முன்னால உள்ள மார்கழியில் எல்லா வேண்டாத பொருட்களையும் போட்டு எரிப்போம். இந்த மாதிரி இந்த 3 மாதமும் நம்ம வந்து சூரியன் நீச்சமான அந்த 3 மாதங்களும் எரித்தல், அதாவது கெட்டவைகளை அழுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தை மாசம் சூரியனுடைய இது வந்து எழும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எரித்தல் கிடையாது. அப்பங்கும் போது இந்த 3 மாதத்திலும் தொடர்ந்து எரிதல், அதாவது நெருப்பை மூட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய பாக்டீரியாக்கள், அதாவது கிருமி நாசினிகளை ஃபுல்லா அழிவுக்கு எடுத்துட்டு வர்ற மாதிரிதான் அர்த்தம். இந்த 3 மாதங்கள் நம்ம கிருமி, அதாவது சூரிய ஒளி இல்லாமல் கிருமி நாசினிகள் நிறைய உற்பத்தியாக வாய்ப்புகள் உண்டு. மலேரியா, டெங்கு, அந்த மாதிரி காய்ச்சல்கள் கிருமி கொசு மூலம் உருவாகக்கூடிய பொருள் எல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை அந்த வந்து இந்த சொக்கப்பானை கொளுத்துதல், அதாவது வெடித்தல், அப்புறம் காணும் பொங்கலில் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் உள்ள வேண்டாத எல்லாத்தையும் போட்டு கழித்தல், இது எல்லாமே இந்த 3 மாதத்துக்கு தொடர்ந்து நடக்கிறது. அதனால இந்த சொக்கப்பானை கொளுத்துதல் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல வந்து சொக்கப்பானை கொளுத்தல் வைக்கணும். இல்லாட்டா தீக்குச்சி அந்த தீப்பந்த மாதிரி ஒண்ணு வச்சு எரிப்பாங்க. அது பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நீங்க இந்த சொக்கப்பானை கொளுத்துல இந்த மகா கிருத்திகை தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாடுங்கள். சொக்கப்பானை சில பேர் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, போகும்போது நம்ம வீட்டு முன்னால வச்சு எரிக்கிறது வண்டி வாகனங்களுக்கு எல்லாம் இதாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். அவங்க வந்து என்னன்னா இதுல வந்து ஆண் மரத்தில் உள்ள பனை மரத்தில் உள்ள இலை கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண் மரத்தில் உள்ள பனை இது இருக்கு இல்லையா, அந்த பூக்களை எடுத்துதான் அந்த அதோட வைத்துதான் இந்த மாவலிங்கிற ஒரு வெடி மருந்தே உருவாக்குவாங்க. அந்த ஆண் மரத்தில் உள்ள பனை ஓலையில் உள்ள அந்த இதை எடுத்து அதுல உப்பு சேர்த்து அதை மாவலிங்கிற ஒரு வெடி இது வந்து உருவாக்குவாங்க, நெகட்டிவான விஷயங்களை அகற்றுவதற்காக. இப்ப நம்மளுக்கு கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண முடியலைன்னா ஒண்ணுமே இல்லை, பனைமர ஓலையை மட்டும் ஒரு கீற்று இல்லாட்டி 2 கீற்று எடுத்துக்கோங்க. வீட்டு முன்னால் முற்றத்தில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, ஈயத்தட்டு எந்த தட்டுனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டுல வந்து வச்சு உங்க வீட்டில் கடைசி விளக்கு நிறைவேற்றும் போது அந்த நிறைவேற்றதுக்கு முன்னால அந்த விளக்கின்ல இருந்து ஒளி எடுத்து அந்த விளக்கின் ஒளியில வந்து எடுத்து அந்த பனை ஓலையை எரிச்சிடணும். அவ்வளவுதான். வீட்டுக்கு முன்னால எப்படி நம்ம சூட எரிப்போம் இல்லையா, அதே மாதிரி எரிக்கணும். அந்த பனை ஓலையை எரிச்சு அந்த லாஸ்ட் விளக்கு ஏத்தி அணைப்போம் இல்லையா, அந்த எல்லா விளக்கினுடைய திரியையும் அந்த பனை ஓலை மேல வச்சிருங்க. எல்லா விளக்கு திரியும் வேற யார் கையிலயோ காலையோ படக்கூடாது. அதனால நீங்க எரித்த தீப ஒளிகளுடைய திரிய ஃபுல்லா அதுல போட்டு எரிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபுல் சொக்கப்பானை எரித்ததுக்கு சமமான விஷயங்கள் அங்க நடக்கும். இந்த பனை ஓலை திரிய வந்து அந்த சாம்பலை வந்து உங்க வீட்டுக்கு முன்னால தெளிச்சுக்கிறது, வீட்டுக்கு பின்னால தெளிப்பது, இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.